ரைட்டில் 2 மாடு தெரியுதா, அதில் போய் முட்டக்கூடாது நம்ம. சரியா? இதில் மட்டும் கியர் இருந்ததுன்னா இவளுக்கு கொடுத்துருக்க மாட்டேன் இந்த வண்டிங்க. நானே எடுத்துருக்க மாட்டேன். ஹாரர் மூவியா இது? த்ரில்லர் இல்லையா கைஸ்? என்கிட்ட த்ரில்லர் சொன்னாங்க கைஸ், இவன் ஹாரர் மூவிக்காக கொண்டு வந்துட்டாங்க கைஸ். சீரியஸ்லி. ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இது உங்கள் தமிழ் சிங் அண்ட் வெல்கம் பேக் டு பிராண்ட் நியூ வீடியோ. கைஸ், ஆஸ் யூ ஆல் நோ, நீங்கள் லாஸ்ட் 2 வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம். இந்த வண்டியில் தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். நம்பர் பிளேட்டை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், .ev போட்டிருக்கு. எஸ் கைஸ், புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது மேபி, பிகாஸ் நாங்கள் வந்துட்டு ஈவி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எங்களுக்கு 1.5 months ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கூட முடிஞ்சிடுச்சு. நியர்லி 2500 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஓட்டுட்டு வந்த வண்டியை. அண்ட் கைஸ், இப்போது இவளுக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியாதனால இப்போ நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். வின்னி, கற்றுக்கிறியா? ப்ராப்பராக கற்றுக்கணும், சரியா? எனக்கு வண்டி ஓட்ட தெரியும். உனக்கு வண்டி ஓட்ட தெரியும்? ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். வண்டி ஓட்ட தெரியும் எப்போ நீ சொல்லலாம்னா, நீ வந்துட்டு ரிவர்ஸ் பண்ண தெரியும்ல, உனக்கு ரிவர்ஸ் பண்ணுறது தெரிஞ்சிடும். இதெல்லாம் பண்ணுறது தெரிஞ்ச கட்டி மேபி யூ கேன் டேக். பண்ணலான்னு சொல்கிறியா? லெட் அஸ் see guys, ஃபர்ஸ்ட் டைம் அவள் ரிவர்ஸ் பண்ண போகிறா வண்டி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேர்ன் பண்ண போகிறா வண்டி. ஸ்ட்ரெயிட் நீ டேர்ன் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். ஒரே ஒரு வாட்டி தான் டேர்ன். நீ 2 வாட்டியோ 3 வாட்டி பண்ணியிருக்க, அதுலேருந்து ஒரு வாட்டி நான் பார்த்துருக்கேன் டேர்ன். ஸோ கற்றுக்கணும். இட் இஸ் லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்கேன். அதை ஒத்துக்க மாட்டேங்கிறா அவள் லேர்னிங் ஃபேஸில் இருக்கான்ட்டு. இல்லை, எனக்கு தெரியும், எங்கள் வண்டி ஓட்ட தெரியும் கான்ஃபிடென்ஸில். ஆனால் டிராஃபிக்லலாம் கொடுத்தா ஓட்ட மாட்டா இதை. நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது கூட எந்த இடத்துல பண்ணோம் என்ன பண்ணோன்ட்டு எங்களுக்கு சம்டைம்ஸ் டவுட் வந்துடுது. பிகாஸ் நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து டிஃபென்ஸ் ஏரியா. ஸோ என்னதுன்னா, நாங்கள் டிஃபென்ஸ்க்கு உள்ளே போயிட்டு எடுக்கல, பட் இங்கே யார் வேணாலும் வந்துட்டு போகலாம். அந்த மாதிரி ரோட்ஸில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக. பட் ஸ்டில் ஒரு இது வந்துடும், லைக் இங்கேருந்து இங்கே ரெக்கார்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இந்த மாதிரி யோசிக்கிறது சம்டைம்ஸ் அந்த தாட் வந்துடும். பிகாஸ் எங்கள் ஏரியா வந்து நோ ட்ரோன் ஏரியா. ட்ரோன் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஃப்ளையே பண்ண முடியாது. ஆமாம், அது அந்த பக்கம், இங்கே இல்லை, இந்த ரோட்ல இல்லை. ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ எங்கேயாவது இப்போ நாங்கள் போகிறோன்னா, நான் பேசிகிட்டு இருக்கேன்னு நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டு ஐ ஹேவ் டு கண்டினியூ ஃப்ரம் சம் அதர் பிளேஸ், வேறு இடத்துல போயிருந்தோன்னா. பட் எங்கள் வீட்டாண்ட பிரச்சனை இல்லை, ஏன்னா அது வந்து டோட்டலாக அவுட் சைட் ஆஃப் டிஃபென்ஸ் ஏரியானால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ், இப்போ வின்னி வந்து ஸ்டேரிங்கில் உட்காந்துட்டா. ஸ்டேரிங் மேலே உட்காரலப்பா, சீட்டில் உட்காந்துட்டா. ஏ அப்பா சாமி, இதுக்கே இவ்வளோ இறக்கி விட்டு நான் திருப்பி வந்து உட்காந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஜோக்கில் அடிக்கிறா. போகலாம். ஓகே, நியூட்ரல் இந்த டிரைவ் போடு. ஓகே, இப்போ பொறுமையா விடு. பின்னாடி யாரும் வராங்களா பாரு. ஆமா, வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் நான் ஸ்டாப்ல இருக்கேன். சரி. गाइस பாருங்க, நான் எவ்வளவு நல்லா ஓட்டிட்டு இருக்கேன். गाइस ஸ்ட்ரைட் ரோட், गाइस ஸ்ட்ரைட் ரோட். எவ்வளவு நல்லா டர்ன் எடுத்தேல்ல. the matter now is ஆபீஸ் விட்டுருக்காங்க. ஃபுல்லா இங்க டிராஃபிக்கா இருக்கும். பஸ் வேற நிக்குது முன்னாடி. எவ்வளவு ரோட் இருக்கு, எவ்வளவு பெரிய ரோடுன்னு தெரிய மாட்டேங்குதா? அந்த ரோட்ல போ. தெரியும், பட் ஐ திங்க் ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா ஓட்ற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாஸ்டால ஓட்ற. 40 ஸ்பீட்ல ஓட்டிட்டு இருக்கேன். இப்போதான் ஒரு ஸ்பீட் பிரேக்கரை கிராஸ் பண்ணிருக்கேன். again you have reached 40 speed so fast. பேடல் உன்னோட ப்ராப்ளம் இஸ், இந்த வண்டியில பவர் ஜாஸ்தியா இருக்கும். பேடல் மேல you have to be very soft. You can't drrr like this. I am not drrr like this. இப்போ நீ என்ன பண்ணனும், இங்க இருந்து நீ ரிவர்ஸ் எடுக்கணும். ரிவர்ஸ் எடுத்துட்டு யூ டர்ன் எடுக்கணும், லைக் பின்னாடி போறதுக்காக. ஃபர்ஸ்ட் நீ யூ டர்ன் போணுமா இப்படி போணுமா? ஃபர்ஸ்ட் நீ ஒன்னு செய். இங்க எடுத்துன வண்டியை இந்த கார்னர்ல எடுத்து வந்து ஸ்டாப் பண்ணு. ஓகே, ஸ்டாப்னா ஸ்டாப். Now what you have to do is, அப்படிக்கா எடுத்துட்டு போயிட்டு வண்டி நீ டர்ன் பண்ணனும். பேசிக்கலா வண்டியை யூ டர்ன் பண்ணனும். ஆமா, யூ டர்ன் பண்ணனும். அண்ட் இதே லேன்ல தான் நீ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணனும். வண்டி எல்லாம் வருதே. பரவாயில்லை, நீ இதெல்லாம் வண்டி வருதா? ஒரு வண்டி அது கூட எவ்வளவு தூரத்துல இருக்கு பாரு. இதெல்லாம் வண்டி வருதா? guys, I feel so lucky. நம்ம இருக்கிற இடம் பாருங்களேன், எவ்வளோ அருமையான இடமா இருக்குது. லைக் ஆசமா இருக்கு. ரோடு வந்து காலியா இருக்கு. அண்ட் யூ ஹேவ் இனஃப் ஸ்பேஸ் டு ப்ராக்டிஸ். ஆர் லைக் எதுனாலும் நீங்கள் இந்த ரோடில் அப்படியே போயிட்டு வரணும்னா உங்களுக்கு டிராஃபிக் டென்ஷன் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. பட் ஜென்ரலாக நீங்கள் சிட்டிக்குள்ளெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாஸில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் எல்லா இடத்துலையுமே டிராஃபிக் இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ஸோ அது இருக்கும். திஸ் பிளேஸ் இஸ் ரியலி லைக் ஹெவன் இன் எ சிட்டி ஏரியா.
when especially you are living in city. இங்கேருந்து நாங்கள் யூட்டர்ன் எடுக்கலான்ட்டு பார்த்துருக்கோம். பின்னாடி பார்த்துக்கோ வண்டிலாம் வருதா இல்லையான்ட்டு. பரவாயில்ல வரட்டும், அவங்க போட்டோம், அதுக்கு அடுத்து நீ வேணால் பண்ணு, பிரச்சனை இல்லை. சரியா? இப்போ திருப்பு வரட்டும், அவங்க நிப்பாட்டிட்டாங்க, நீ திருப்பு. எப்படி பயப்படுறா பாருங்க. கான்ஃபிடென்ட்டாக இரு. ஃப்ரண்ட்டில் 2 மாடு தெரியுதா, அதில் போய் முட்டக்கூடாது நம்ம. சரியா? ஓகே. ஸோ இங்கே லீவ் ஆயிடுச்சு வின்னி. ஸோ டிராஃபிக்கில் நீ வந்து கொஞ்சம் டர்ன் பண்ணுற மாதிரி போயிருக்கோம். பிகாஸ் இங்கே லீவ் வந்துருச்சு இல்லை லீவ் ஆயிடுச்சு. லீவ் ஆயிடுச்சு. டிராஃபிக்கில் டர்ன் ஆகணுமா? ஆமாம், இனிமேல் நீ டிராஃபிக்கில் டர்ன் பண்ணோம். ஃபுல் யூ டர்ன். நீ அப்படியே போடு, நீ யூ டர்ன் போடு, பிரச்சனை இல்லை. அவங்க போகிறவங்க போயிடுவாங்க, நீ கவலைப்படாத. நான் உனக்கு சொல்கிறேன் எப்படி எடுக்கணும், என்ன பண்ணணுன்ட்டு. நீ காம் மைண்டோட எடு. அவங்க வராங்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் நீ காம் மைண்டோட எடு. 2 minutes அந்த வண்டி. நீ வண்டியை ஃபர்ஸ்ட் திருப்புறியா ஃபுல்லாக ஸ்டேரிங்க? இப்போ நீ திருப்பு, கவலையப்படாத, நீ திருப்பு. அது வண்டி போட்டோம், பரவாயில்ல, ஒன்னியாக போட்டோம். நீ அது வரைக்கும் பயப்பட்டுட்டே இரு. டிராஃபிக்ல நீ எப்படி நடுவுல நின்ட்டானா இந்த மாதிரி வெயிட் பண்ணுவியா எல்லாரும் போயிட்டு வரதுக்கு காலி ரோடுக்காக? ஆனா லேர்னிங்ல இருக்கல. நீ லேர்னிங்ல இருந்தா கூட டர்னிங் பண்றப்போ நீ எப்பவும் you have to learn, right? At any point of time you will have to learn. வண்டி வந்துட்டே இருக்கு, பின்னால வந்துட்டே தான் இருக்கும். நான் உன்கிட்ட சொல்றேன், டிராஃபிக்னா என்னது, அதோட மீனிங். நியூட்டன் எடு, கவலையப்படாத. ஓகே, அவ்வளவுதான். as simple as that. நீ யோசிச்சு பாரு, இப்போ நீ எதுக்காக இவ்வளோ பயந்து இருந்தேன்ட்டு. நான் டிராஃபிக்ல அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைண்ணா. நீ டிராஃபிக்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் உன்னை ஒரு யூட்டன் தான் எடுக்க சொல்றேன். நான் கூட இருக்கேன்ல. ஸ்டில் வண்டிலாம் வருதுல, எனக்கு நான் என்ன பண்றது? எனக்கு அது பார்த்து பயமா இருக்கு. இதோ பாருங்க, பெரிய பெரிய வண்டிலாம் வருது. ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் இந்த ஃபியர் வந்து உங்ககிட்ட இருந்து போ. நீ எங்க ஓட்டிட்டு இருக்க பாரு, எந்த இடத்துல ஓட்டிட்டு இருக்க. சாரி நீ என்ன பண்ணோன்னா, எப்பவும் இந்த ஃபியரை நீ எடுத்து விட்டுரு. அவங்க வந்து வரவங்க போறவங்கலாம் அவங்க இதுலேருந்து போயிடுவாங்க, வந்துட்டு போயிடுவாங்க. நீ வந்துட்டு என்ன பண்ணணும், உன்னோட ஃபோக்கஸ் மெயின்டைன்டாக இருக்கணும். அவங்களுக்காகலாம் நீ வெயிட் பண்ணிட்டே இருந்தா நீ டிராஃபிக் வில் நெவர் ஸ்டாப் ஃபார் யூ. நீ வந்துட்டு அதுலேருந்து உன்னோட கேப் எடுத்துட்டு நீ போகணும் முன்னாடி. இதில் மட்டும் கியர் இருந்ததுன்னா இவளுக்கு கொடுத்துருக்க மாட்டேன் இந்த வண்டிங்க. நானே எடுத்துருக்க மாட்டேன். பரவாயில்ல, கவலைப்படாத. பஸ் தானே வருது, கவலைப்படாத. நீ பொறுமையாக ஓட்டு, உன்னோட ஸ்பேஸில் ஓட்டிட்டே இரு. அது பஸ்ஸு போயிடும் பாட்டுக்கு. போயிடுச்சா? சந்தோஷமா? நீ ஏதாவது பண்ணியா? தானாகவே போயிடுச்சுல்ல. கவலைப்படக்கூடாது. வண்டி ஓட்டும் போது டென்ஷன் ஃப்ரீ, கீப் யுவர் மைண்ட் காம், அவ்வளோதான். மைண்ட் காம் தான் இருக்கு, ரைட்? பட் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். கான்சென்ட்ரேஷன் தான் மெயின். கான்சென்ட்ரேஷன் மெயின், பட் டென்ஷன் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பஸ் வருதோ, ஐயோ பஸ் வருதுன்ட்டு டென்ஷன் ஆகுறல. நான் நார்மல் ரோட் டிராஃபிக்ல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிட்டு இருக்கேன். நான் ஹைவேல தான் ஓட்டிருக்கேன்ல. எக்ஸாக்ட்லி, தட் இஸ் வை ஐ அம் சேயிங் அந்த டென்ஷன் இருக்கக்கூடாது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே இது பண்றாங்க. ஸோ கத்தி கொடுக்குறேன் இவளுக்கு நான். நான் ஃபர்ஸ்ட் டைம் தானே ஓட்டுறேன், நான் திட்டிட்டா இருக்கேன், நான் கத்தி தானே கொடுக்குறேன் உனக்கு. திட்டிடுவீங்க நீங்க. ஆமா, அந்த திட்டணும்னா அதை திட்டி விட்டுருவேன். நீ கேட்கலன்னா நான் திட்டி விட்டுருவேன். ஸ்லோ பண்ணு, வண்டி ஸ்லோ பண்ணு. ஃபியூலாம் இல்ல. இப்போ நீ வீடு வரைக்கும் போனோம், அது ஓகே. இங்க மாடுலாம் இருந்துச்சுல, அதான் பிரச்சனை. இந்தியன் ரோட்ஸ்க்காக மாடுக்காக கூட ஒரு 0 டெஸ்ட் போடணும். நம்ம மாடுலாம் நடுவுல உட்கார வச்சுட்டு இதுல இருந்து நீங்க வண்டி எடுத்துட்டு போங்க, அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் கண்டிப்பா இருக்கணும் गाइस நம்மளுக்கு. ஆனா நம்ம எங்க இருக்கோம்னு அப்பா ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்களே எங்களை. அவங்க வந்து கண்டிப்பா ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்க வந்து சும்மாவே இவங்க எந்த இடத்துல போயிட்டு என்ன பண்றாங்க பிராக்டிஸ். நாங்கள் சம்டைம்ஸ் நைட் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமாம், நாங்கள் சம்டைம்ஸ் நைட் 11 o'clock 12 o'clock கூட போயிட்டு ஹைவேல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருக்கோம் गाइस. அவங்க வந்து ஃபுல்லாகவே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, எங்கே ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க, எங்கே இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி என்னன்னா இந்த வண்டியில் ஜிபிஎஸ் இருக்குது, அண்ட் ஆப்பில் வந்து நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க என்னதுன்ட்டு எல்லாமே ட்ராக் பண்ணிடலாம். ஸோ அதனால் அவங்க வந்துட்டு எப்போவுமே க்யூரியஸாக இருப்பாங்க, நாங்கள் எங்கே இருக்கோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டு கூட அவங்ககிட்ட கேட்கலாம் அவங்க ட்ராக் பண்ணாங்கன்னா இல்லையான்ட்டு. வெளியிலேருந்து ஒரு சவுண்டு கூட கேட்க மாட்டேங்குதுல்ல. ஆமா, एक्चुअली யாருமே இல்ல வெளிய. பட் एक्चुअली டிராஃபிக் இருக்கு. ஆமா, பின்னாடி இருக்கு. கூட ஒண்ணுமே கேக்கல. ஆமா, இந்த வண்டி போது பாருங்க, கேக்குச்சா ஏதோ? ஒண்ணுமே கேக்கல. ஆமா, एक्चुअली இது பாரு, இப்போ கீழ விண்டோஸ் கீழ பண்ணா பின்னாடி வண்டிலாம் வருது பாருங்க गाइस. அந்த சவுண்ட் புல்லட்டோட சவுண்ட்லாம் கேக்குது பாருங்க. பட் இது மேல இருந்ததுன்னா இப்போ சவுண்டே வராது நமக்கு. பாருங்க गाइस, எவ்வளவு சவுண்ட் இருக்கு, அவ்வளோ ஜாஸ்தியா சவுண்ட் கேக்குது பாருங்க. ஃபுல்லாவே பேர்ட்ஸோட சவுண்டு, செம்ம சவுண்ட். நீ உள்ள வந்து உட்காரு, இங்க எவ்வளவு சவுண்ட் இருக்கு பாருங்க. ஒரு சவுண்ட் கூட இல்ல, நாட் ஈவன் a pin drop silence-ஆ இருக்கு other than me talking. அவ்வளோ இங்க சவுண்ட் இது பண்ண நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணிருக்காங்க.
கைஸ் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அஸ்வின் வந்து விளையாடிட்டு இருக்கான். இப்போது பாட்டி எஞ்சிட்டு இருக்காங்க, முடிச்சிட்டு இருக்காங்க. ஹாப்பியும் முடிச்சிட்டு இருக்கா. அப்பா தூங்கிட்டு இருக்காங்க அண்ட் அம்மா உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. கைஸ் இப்போ ஆல்மோஸ்ட் டின்னர் டைம் ஆயிடுச்சு அண்ட் பசிக்குது பயங்கரமாக. அண்ட் நான் கூட 9:15 9:20 கூட சாப்பிட்டு கிளம்பணும். பிகாஸ் நானும் என் ஃப்ரெண்டு மூவிக்காக போகிறோம். ஸோ அதுக்குள்ளேயே நான் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு பார்க்குறேன். பிகாஸ் நாங்கள் என்ன டிசைட் பண்ணிருக்கோம்னா சைனீஸ் சாப்பிட்லாம். அம்மா என்ன சொல்கிறீங்க, சைனீஸ் சாப்பிட்லாமா? எதனால சாப்பிட்லாம்ல? ஹாப்பி உங்களுக்கு ஓகே சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ்? சைனீஸ் சாப்பிட்லாம்ல? எஸ், ஃப்ரைட் ரைஸ் இஸ் ஆக்சுவலி சைனீஸ் ஃபுட். அஸ்வின் உனக்கு ஓகே சைனீஸ் சாப்பிட்லாமா? சைனீஸ் ஃபுட் சாப்பிட்லாமா? என்ன சொல்கிறேன்? சரி, இஃப் எவ்ரி ஒன் இஸ் அப்பா கிட்ட கூட கேட்டுக்கலாம். அவங்க வந்து என்ன சாப்பிட்ணுன்ட்டு சொல்கிறாங்க. சரி அப்பா, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க டின்னருக்காக? ஸோ எல்லோரும் சைனீஸே சாப்பிட்லாம். நான் போயிட்டு வாங்கிட்டே வந்துடுறேன் இப்போ. சரியா? சிக்கன் 65வா? ஓகே டன். ஸோ சிக்கன் 65 அண்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்டு கூட நான் வந்துட்டு மூவி பார்க்க போகிறேன் இந்த நைட். ஸோ மூவி நீ என்ன நினச்சா நான் என்ன சொல்கிறேன்? மூணா என்னது ப்ரோ? எங்கள் சிஸ்டருக்கு கொஞ்சம் கூட மூளை இல்லை ப்ரோ. என்ன லாக் பண்ணுறியா? ஐயோ நான் லாக் பண்ணிட்டேன். நீங்கள் இப்போ வர முடியாது. பிளேட் மட்டும் கொடுத்துருவேன், நீங்கள் போங்க. பிளேட் கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் நீ லாக் ஓப்பன் பண்ண அப்போ தான் வருவேன். இப்போ நான் உள்ளே எப்படி வருது? நான் உள்ளே எப்படி வருவேன்? எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. இப்போ நான் குச்சிட்டு தான் வர மாதிரி இருக்கும். அப்போ உள்ளே வர முடியாது என்னால நினைக்கிறேன். காய்ஸ் ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. எப்படி நான் உள்ளே வருது எனக்கு புரியல காய்ஸ். வெளியே நான் எப்படி உள்ளே வருதியா? அப்படியே வெளியே போடுங்க. நான் உள்ளே எப்படி வருது? வெளியே போக சொல்கிறேன். வினி இதோ பாரு, எவ்வளோ அழுக்காயிருச்சு இந்த வண்டி. ஆமா, என்னாச்சு? இது என்ன எழுதிருக்க? திஸ் இஸ் குட். இது நல்லா இருக்கு. கைஸ் இதோட ஸ்பெல்லிங் என்ன தெரியுமா? அது என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணனா? கைஸ் என் ஃப்ரெண்ட் வந்திருக்கான். புது என்லைன் வாங்கியிருக்கான் அவன். அந்த வண்டியில் வந்திருக்கான் பாருங்கள். ஆக்சுவலி என்லைன் ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். லைக் வண்டி பார்க்குறதுக்காக அவங்க அந்த ஃபேஸ் லிஃப்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல, ஃபேஸ் லிஃப்ட் சூப்பராக இருக்குது கைஸ். ப்ரீவியஸ் கிரேட்டாஸ்லாம் ஒரு 2-3 இயர்ஸ் ஒரு 4 இயர்ஸ் முதல்ல இருக்கிற கிரேட்டாஸ்லாம் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. பட் லாஸ்ட் 2-3 இயர்ஸில் வர கிரேட்டாஸ் ஐ லைக் தம் வெரி மச். ஸ்பெஷலி என்லைன் லைக் இது அக்ரெஷன் இருக்குல்ல ஒரு ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு, அந்த அக்ரெஷன் பிடிச்சிருக்கு கைஸ். Night 10:15 ஆகுது அண்ட் ஸ்டில் ஸோ மச் ஆஃப் டிராஃபிக் இன் ஃப்ரண்ட். லைக் எங்கே போனோம் சிக்னல்லையே நாங்கள் 3rd row அந்த மாதிரி நிற்கிறோம். லைக் அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. 10:15 கூட பீப்புள் ஆர் நாட் ரெஸ்டிங் அட் ஹோம். இதோ பாருங்க எவ்வளோ ஜாஸ்தியாக டிராஃபிக் இருக்குது. நம்ம சுற்றலாம்யா, நம்ம சுற்றிட்டு இருக்கோம். அவங்க ஏன் சுற்றுறாங்க? ஆமாம், பட் அவங்க ஏன் சுற்றுறாங்க? எனக்கு இதான் கொஸ்டின். ஹிப்போக்ரேட். நான் பெரிய ஹிப்போக்ரேட். ஆனால் அவங்க ஏன் சுற்றுறாங்க? சுற்றக்கூடாது. சாட்டர்டே வந்து தேட்டருக்கு சேர்ந்தாச்சு. பட் பார்க்க மூவி வந்தது வந்து மலையாளம் மூவி. எனக்கு மலையாளம் சுத்தமாக தெரியாது. என் ஃப்ரெண்டுக்கு தெரியும், அவன் கூட தான் வந்திருக்கேன் நான். பட் தெரில, இப்போ போயிட்டு அங்கே தூங்க போகிறேன்னு என்ன பண்ண போகிறேன். 11 o'clock ஆகும் நைட்டில். எனக்கு புரிஞ்சுதுன்னா மூவி பார்க்கலாம், இல்லைன்னா தூங்கலாம். ஸ்ரீ எனக்கு மூவி புரியுமா? சப்டைட்டில் இருக்கா? அது மட்டும் படிச்சுட்டு மூவி. சப்டைட்டில் இருக்குல்ல, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்கா? அது நீ படிச்சு நான் மூவி பார்த்தேன். இங்கே வெயிட் பண்ணுறவங்க கூட போயிட்டே இருக்காங்க. நம்ம தான் தனியாக உட்காந்து பார்க்கணும் போல. மூவி வேறு. ஹாரர் மூவியா இது? த்ரில்லர் இல்லையா? கைஸ் என்கிட்ட த்ரில்லர் சொன்னாங்க. இவன் ஹாரர் மூவிக்காக கொண்டு வந்துட்டாங்க. சீரியஸ்லி என்கிட்ட நீ த்ரில்லர் தானே சொன்னேன்? த்ரில்லிங்காக இருக்கும். ஓகே ஸோ கைஸ் சொல்கிறான் த்ரில்லர் ஹாரர் இருக்குது. பட் ஆக்சுவலி என்னன்னா என் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. முதல்ல பஞ்சாபில் இருக்கும்போது ஒரு மூவி பார்த்தேன் நான். அந்த மூவியில் வந்து புக்கிங்ஸ் இருந்தது, ஒரு 10 seats இருந்தது. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே சோல்ட் அவுட் ஆகினதுனால லைக் தே ஹேட் டு ப்ளே தட் மூவி. அண்ட் ஸோ
வந்துட்டு பார்க்குறவங்க வந்து ஜஸ்ட் 3 people தான் இருந்தாங்க. அதுலேருந்து 2 பேர், நானும் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க பஞ்சாபில். நாங்கள் 2 பேர் தான் கைஸ் பார்த்தோமே அந்த மூவி. இன்னொரு ஒருத்தர் உட்காந்துட்டார், அவரும் விட்டு போயிட்டார். நைட் ஷோ வேறு. நைட் ஷோனா ஒரு 8 o'clock அந்த மாதிரி இருந்தது அந்த ஷோ. கைஸ் 10:55 ஷோ. பட் க்ளீனிங்காக நடக்கலை பாருங்கள் எங்கேயுமே. இஃப் யூ சி எல்லா இடத்துலையுமே க்ளீனிங்கே நடக்கலை. ஸ்ரீதர் ஷோ இருக்கா இல்லையா? இருக்கும், ஆனால் இருக்காது. இவங்ககிட்ட கேட்கலாமா? 10:55 ஆரம்பிச்சிருக்கிறோம், இப்போ தான் எல்லோரும் க்ளீன் பண்ணுறதுக்கே வராங்க பாருங்கள். கைஸ் ஜெனரலாக நாங்கள் லேட்டாக வருவோம் அண்ட் மிஸ் பண்ணிடுவோம் மூவி அண்ட் ஸ்டார்டிங். பட் இன்னைக்கு நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம். அண்ட் இப்போதைக்கு பாருங்கள் இட்ஸ் 11:10. இப்போதைக்கு ஆட்ஸ் தான் போயிட்டுருக்கு. எங்கள் சிஎம் தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. இதுக்காக சீக்கிரமாக கொண்டு வந்தேன். இல்லாட்டி என்னோட காருக்கு தானே இது அடி. என் கார் ஸ்லோன்னு சொல்லுவேன். உன் கார் ஆமாம் ஆமாம், லேட்டானா என் காரும் ஸ்லோன்னு சொல்லுவேன். ஆமாம் ஸ்லோவாக, அதனால தான் நான் கரெக்டாக டைமுக்கு கொண்டு வந்தேன். உண்மைதான் கைஸ். என்லைன் இருந்தால் கூட என்ன ஸ்லோவாக வந்து லேட்டாக வந்தால் ஸ்லோ தான், ஒன்றும் பண்ண முடியாது. மூவி முடிச்சிட்டோம். இப்போ வந்து தப்பான இதுக்கு வந்துட்டோம், ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நாங்கள் வண்டி தேடிட்டு இருக்கோம். வேர் இஸ் திஸ் இஸ் 1 floor down, then where we want to go actually. நைட்டு 1:30 மணிக்கு நாங்கள் எந்த பார்க்கிங்கில் எங்கே இருக்க வண்டி தேடிட்டு இருக்கோம் கைஸ். ஹாரர் மூவி வேறு பார்த்துட்டு வந்தோமா, நம்ம வண்டி எங்கே போச்சுட்டு we were shocked. இங்கேருந்தாயா வந்தோம். என்ன ஸ்ரீ, ஏதாச்சும் ஒரு வண்டியா? ஏய் N8 தான் நம்மளுக்கு வேணும். டிரைவர் டேக் மீ ஹோம்.